ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த 7 நாட்கள் அப்படின்ற பதிவில் மேஷ லக்னத்திற்காக இந்த பதிவு, அதாவது பிப்ரவரி 10 முதல் பிப்ரவரி 16 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை முடிய வாரந்தோறும் நம்ம 12 லக்னங்களுக்கும் 12 வீடியோ போடுறோம். இன்னுமே நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. ராசிக்கு பொருந்துமா, ராசி இந்த ராசி வேற லக்னமும் காம்பினேஷன் எடுத்துக்கணுமா, இப்படியெல்லாம் கேட்குறீங்க. ராசி என்பது நம்மளுடைய பிறந்ததிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய திசை சம்பந்தப்பட்டு ராசி என்பது நிலையில்லாதது. அதனால தான் நம்ம ஒரு ராசியில் பிறக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம், ஒரு திசையில் பிறக்கிறோம்னு அர்த்தம். அந்த திசைக்கும் ராசிக்கும் தான் தொடர்பு. அதனால தான் மதி அப்படின்னாங்க. ஆனால் லக்னம் என்பது விதி. அதனால தான் நம்ம லக்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து லக்னம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பிறந்த நேரம் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு நாளைக்குள்ள 12 லக்னமும் நகரும். அப்போ நம்ம எந்த நாள் பிறந்திருக்கோமோ, எந்த டைம் பிறந்திருக்கோமோ அதை நம்ம அப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த லக்னம் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பதிவு முழுக்க முழுக்க லக்னம் சார்ந்தது என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொண்டு, இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி அன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரம், அதாவது காலையில் 10:01 வரைக்கும் மகர ராசியில் அவிட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் கும்பராசி அவிட்டமாக மாறுது. 2 பாதம் மகர ராசியில் இருக்குது, 2 பாதம் கும்பராசியில் இருக்குது. சந்திரன் 10 மணிக்கு மேலே கும்பராசிக்கு போனாலும் அவரும் அவிட்ட நட்சத்திரமாக செயல்படுவார். இன்னைக்கு முழுக்க சனிக்கிழமை. இந்த அன்னைக்கு செவ்வாயினுடைய பலனை நம்ம அனுபவிக்க இருக்கிறோம்னு அர்த்தம். மேஷ லக்ன அதிபதியே செவ்வாய் தான். அவர் மகர ராசியில் இருக்காரு, சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சூரியன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. ஒருத்தர் நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் மாறி உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு செவ்வாய் சூரியன் என்பது ஆத்மாவையும் குறிக்குது, நம்ம சிந்தனை செயல்பாடுகளையும் குறிக்குது, நம்ம சந்தோஷம், நம்மளுடைய கலைகள், இறையருள், இஷ்ட தெய்வம், இது சார்ந்த அனைத்தையும் குறிக்குது. அப்போ இது ஒரு நல்ல விஷயம். யாரெல்லாம் அரசியல் சார்ந்து ஈடுபடுறாங்களோ, நடிப்பு சினிமா துறை சார்ந்து ஈடுபடுறாங்களோ, கலைகள் சார்ந்து ஈடுபடுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் கட்சி சார்ந்து, சங்கம் சபை சார்ந்து, நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு அசோசியேஷன் சார்ந்து புகழ் பெறக்கூடிய நாள். அரசு துறை அலுவலகம், அரசு அதிகாரிகள், அந்த வகையிலும் இது நன்மை செய்யும். தந்தை சகோதர வர்க்கம், அதற்கு சம்பந்தப்பட்ட நல்ல பலன்களை இன்றைக்கு அனுபவிக்கலாம். அப்போ இது மேஷத்திற்கு கௌரவத்தை வளர்க்கக்கூடிய நல்ல நாள். அடுத்த நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த சதய நட்சத்திரம், அதாவது நமக்கு முத நாள் ஆரம்பித்து சனிக்கிழமை ஆரம்பித்த சதய நட்சத்திரம் மாலை 5:39 வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ மேஷ லக்னத்திற்கு ராகு 12ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும், நமக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறபடினாலையும், இந்த 2 கிரகங்களுடைய பலன்களை நாம் 2 விதமாக பெறுகிறோம். இப்போ ராகு புதன் மாதிரி செயல்படுறாரு. புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நாம் செய்யக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு புகழை தரும். நம்ம இப்போ வெளிநாட்டு வேலை தொடர்பு நமக்கு ஆதாயம் தரும். நாம் ஏதாவது கண்டுபிடிப்புகள் செஞ்சோம்னாலும் அதன் மூலம் நமக்கு புகழ் கிடைக்கும். வெளி பிரயாணம், இது போன்ற நிகழ்வுகளும் நமக்கு நன்மை தரும். செலவுகளும் உண்டு. அந்த செலவுகள் தொழில் பலத்தை பெருக்குவதாக அமையும். அதே போல சனி என்பவர் நமக்கு ராகுவை போல பலன் தருகிறார். அப்படிங்கும்போது நண்பர்கள் வட்டாரம், மூத்த சகோதர சகோதரி வகையில் சில நிகழ்வுகள் நன்மைகரமாக நடக்கும். அடுத்த நாள் திங்கட்கிழமை, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை,
பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது மதியம் 2:56 வரைக்கும் பூரட்டாதி. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த பூரட்டாதிங்கிறது 4ஆம் பாதம் வந்து மீன ராசியில் இருக்கு. அப்போ சந்திரன் நமக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் குருவினுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால, குரு நமக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் லக்னத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரன் வந்து நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 10ஆம் இடம் என்பது புகழை கௌரவத்தை வழங்கக்கூடிய ஒரு இடம். இப்போ இந்த அன்னைக்கும் நல்லா இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும், தொழில் பலம் மேம்படும், பண ஆதாயம் பெருகும், வேலைக்கும் சுபத்துவம் தரும். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. திங்கக்கிழமை மதியம் 2:56 மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. மீனராசியில் சந்திரன் நமக்கு 12ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் செல்றார். அப்போ சனி நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷம், மனநிறைவை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு அர்த்தம். அதுவே 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீடித்து மதியம் வந்து 12:35 வரைக்கும் நமக்கு வந்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் தொடங்கும். இந்த ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம். வீடு கட்டுறது, பொருள் வாங்குறது, வீட்டுக்கு உறவினர்கள் வருகை, வாகனம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், விவசாயம், நீர்வளத்துறை மேம்பாடுகள் மற்றும் அனைத்து விதமான வியாபாரங்கள் செய்பவர்களுக்கும், உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் இது வந்து நல்ல அங்கீகாரம் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மேலோட்டமாக எடுத்துக்கலாம், பெருசாக பாதிக்காத. அதே நேரத்தில் இப்போ கல்யாணத்துக்கு உண்டான விஷயத்தை எல்லாம் இன்றைக்கி எடுக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் பொருள் சார்ந்த நன்மைகள் தரக்கூடிய நட்சத்திரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பிப்ரவரி 14ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 10:42 மணிக்கு இந்த ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது சந்திரன் வந்து மேசராசிக்கு வந்துடுறாரு. லக்னத்தில் இருக்கிற கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. கேதுவானவர் நம்மளுக்கு 6ஆம் இடத்துல ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. வேலைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த புதன்கிழமை அன்னைக்கு புதனும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இது வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கேது வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சந்திரன் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த கேதுவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பரிவர்த்தனை தொடர்பு மாதிரி வேலை செய்யுது. அப்போ வேலை சார்ந்த விஷயங்களுக்கு மிக மிக பெரிய நன்மைகளை கொடுக்கும். கொஞ்சம் உடல் உபாதைகள், சளி பிடிக்கிறது, கொஞ்சம் கோல்டு சம்மந்தப்பட்ட, நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், பிளட்டு ரிலேட்டடு இன்ஃபெக்ஷனு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி நல்ல நாள். வியாழக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி காலையில் 9:25க்கு அஸ்வினி முடிஞ்சு பரணி நட்சத்திரம் தொடங்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, மகர ராசியிலேயே சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறதுனால வேலை, மதிப்பு, புகழ், கௌரவம், வளர்ச்சி இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். திருமண காரியங்கள் தொடங்குறது மற்றும் பொதுஜன சேவைகள் இருப்பவங்க, பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டது, அழகு சாதனங்கள் சம்மந்தப்பட்டது, டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் சொகுசு வாகனங்கள் தொடர்புடையது, சினிமா தேட்டரு, இது மாதிரியான அனைத்து விதமான ஒரு லக்ஸுரியான தொழில்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. கடைசி நாள் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 16 காலையில் 8:46 வரைக்கும் பரணி இருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இந்த அன்னைக்கு கும்பராசிக்கு மாறக்கூடிய நாள்னு எடுத்துக்கலாம். அதனால் அவிட்டம் 3ஆம் பாதத்தில் சூரியன் போகிறாரு. அப்போ சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறது நல்ல தொடர்பு தான். இன்னைக்கும் அரசு அலுவலர்கள், அரசியல் ஆதாயம் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாளாக அமையும். இப்படி 7 நாட்களுக்கும் நம்ம நட்சத்திர ரீதியாக பலனை பார்த்தோம். என்னுடைய ஒரு அப்பாயின்மெண்ட்டின் வாங்கி உங்களுடைய ஜாதக கணிதங்களை நம்மளுடைய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியான பாஸ்கரா சிஸ்டம்னு இருக்கு. அந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் உபநட்சத்திர கான்செப்ட் பிரகாரம் 12 பாவ அதிகாரிகளை நாம் கண்டுபிடிக்கிற மெத்தடில் எடுத்துட்டு இந்த கோச்சாரங்களை எல்லாம் நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக போகலாம். ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும்.
எப்பவுமே வந்து நட்சத்திரங்கள் நம்மளை இயக்குகின்றன. அதுலேயும் உபநட்சத்திரங்கள் தான் நமக்கு கேள்விக்கான பதிலையும் நம்முடைய விதி கொடுப்பனையையும் தீர்மானிக்கின்றன. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.